ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்பில் ஒரு லாங் வீடியோ போடுறோம். ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். இது வந்து 1 BHK காம்பேக்ட் ஆன வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். ஓன் ஹவுஸ் இது கிடையாது. ஓன் ஹவுஸ் டூர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே நாங்கள் விநாயகர் காலான்ற ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால். ஸோ நம்ம நிறையா பொருளெல்லாம் வச்சு அடைக்கலாம். ஏன்னா பையன் இருக்குன்றாலும் அவன் விளையாடுவான்றதுக்காக ரொம்ப திங்ஸ்லாம் போடல. ஒரு 3 சீட்டர் சோஃபா, ஒரு டீப்பா, பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பொம்மை சும்மா உட்கார வச்சுருக்கோம். அப்புறம் டிவி. நான் எந்த பொருளுமே வச்சுக்கல, ஏன்னா அவன் விளையாடுவான், வீட்டுக்குள்ளேயே சைக்கிள்லாம் ஓட்டுவான்றனால வச்சுக்கல. அது மாதிரி செல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா டெக்கரேஷன் ஐட்டம், அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி அந்த பாட்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கோம். சாமி வந்து இங்கே வச்சுருக்கோம். இப்போதைக்கு இங்கே வச்சுருந்தா வந்து நம்ம கற்பூரம் இந்த விளக்கேற்றும் போதெல்லாம் மேலே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். நம்ம கபோர்டு வாங்குற வரைக்கும் இங்கே வச்சுக்கலான்றதுக்காக இப்போதைக்கு சாமியை இங்கே நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் சோஃபா போட்டு காலெலாம் நீட்டுவோம், அதனால் இங்கே வைக்கக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இங்கே வச்சுருக்கோம். கீழே வந்து ஹெல்மெட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்டாண்டு கீ வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம். இது இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கபோர்டு வரும். கபோர்டு இந்த சாமி கபோர்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜு வந்து அந்த பக்கம் போயிடும். வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூரு இதிலே பார்த்துடலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ காய்கறி கடை வந்து பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஏன் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றனால கொஞ்சமாக காய்கறி மட்டும் வச்சுருக்கேன். பால் அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கிறத விட பெரிய பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டபுள் காட் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினை வாங்கின கவர் வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணால் நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம், எப்போவாவது நமக்கு யூஸ் ஆகுன்றனால அந்த இதை வந்து தூக்கி போடாமல் அப்படியே மேலேயே வச்சுருக்கோம். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போடுற ட்ரெஸ்லாம் இதில் அடிக்க வச்சுருக்கேன். ஸோ பாய் வந்து இங்கே வைக்கிறது நம்ம வச்சா தெரியக்கூடாதுருக்கு அங்கே வச்சுருக்கோம். இந்த ஜன்னல் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறதில்ல. ஸோ பின்னாடி ஜன்னல் ஓப்பன் பண்ணால் பின்னாடி இது போட்டு வச்சுருக்காங்க, குப்பைங்க தான், அது கொசு வருன்றனால ஓப்பன் பண்ணல. இங்கே வந்து சேரு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பையனோட சேரு. ஸோ அவன் ஊருக்கு போயிருக்கனால நாங்கள் எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். ஓகே, பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மாட்டுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அந்த மேலே ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம இன்னொரு ரூமாக கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்க்ரீன் போட்டு மறைக்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க. இது வந்து கிச்சன் ரொம்பவுமே சின்னது தான், ஒரு ஆள் தான் நிற்க முடியும். கிச்சன் ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. ஹாலு, பெட்ரூம் இது கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சுட்டு, ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மசாலா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அடிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து என்னென்ன மசாலான்னு பேர் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாதுன்றதுனால நேம் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உப்பு, டம்ளர். ஸோ இது வந்து அளவாக நானும் என் பையன் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் இருக்கும். இது வந்து பழைய பில்டிங்கிறதுனால கிச்சன்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இந்த சிங்க்லாம் ஸோ நானும் எவ்வளோ போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தா அது போகலை. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக அடிக்க வச்சாச்சு நீட்டாக. கீழே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலிண்டர், நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு வெங்காய கொட்டி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அது வந்து அரிசி ட்ரம்மு. நம்ம எதுவுமே நிறைய திங்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கோம், ஏன்னா வீடும் சின்னது. இப்போ பையன் வந்து விளையாடுவான்றதுக்காக நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது நான் வாங்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்திங்கன்னா அப்புறம் நல்லா தான் இருக்குது. ஒரு இதில் வந்து டாய்ஸ் அடிக்க வச்சுருக்கோம். வாஷிங் மிஷின் வந்து கவர் போட்டு பேக் பண்ணி மூடி வச்சுருக்கோம். ஏன்னா நான் அதிகமாக கையில் தான் துவைப்பேன். ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு வேணுன்றனால வச்சுருக்கோம். இது வந்து ஒரு டாய்லெட் தனியாக, இந்த தனியாக குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. அங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது. பார்த்திங்கன்னா அவனோட சைக்கிள் நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ டப்பு வந்து நம்ம வெயிலில் வெளியே வச்சா ரொம்ப இதுவாகிடுன்றனால ஸோ வெளியே வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது. ஸோ மேலே இருக்கவங்களுக்குலாம் பால்கனி இருக்கிற மாதிரி, கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா